Oh oh, Indian baby, nee vara Indian baby, manmajalam, andanalam, oh Indra. The movie was really nice. It was very relatable. The story was well written. They showed all three different types of love, which was like amazing. It was very enjoyable, and I came here with my friends, so it was really nice. It was very refreshing. It was a good concept. Yes, because I think life is all about second chance, and she giving him a second chance, and the character development we see in the main lead. I think it was really good. Thank you. ரொம்ப நல்லா இருந்தது. I liked it a lot. ஏதாவது கேள்வி நான் நிறைய அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஏதாவது கேள்வி சொன்னீங்கன்னா லவ்னால சின்னதா ஒரு சண்டை போட புரிஞ்சுவாங்க. அந்த ஈகோல விட்டு கொடுத்து பண்றாங்க. அது ஆக்சுவலி வந்து தட் கேர்ள் அவ வந்து நிறைய சான்ஸ் கொடுத்தது காமிச்சாங்க. அண்ட் வாஸ் வெரி ரியலிஸ்டிக். கடைசி வரைக்கும் வந்து அது புரிஞ்சிக்கவே இல்லை. அப்புறமா அவனுக்கு வந்து 1.5 years ஆச்சு அது புரியறதுக்கு. ஸோ கடைசியில் அது வந்து புரிஞ்சதுக்கு அப்புறமா he acted on it. He was like, it's my fault, I have to apologize. அது ரொம்ப நல்லா இருந்தது. But then I felt very bad for her. அவ வந்து ரொம்ப கஷ்டமான ஸ்பாட்ல ஏற்கனவே இருந்தா. அது வந்து எக்ஸ்ட்ராவா வந்து ட்ராமா இன்னும் நிறைய ஆச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அவர் காமிப்பார். நான் வந்து ஏதாவது ஷோல்டர் ஷாட் அந்த மாதிரி வச்சு காமிச்சலாம்னு நினைச்சேன். ஆனா அவர் ஃபுல் கேமியோ காமிச்சாரு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. You have to let the ego go, like at least once in your life, to realize your mistakes. Mistakes paakame irundha like you can't achieve anything in life. So adu correct ah kaamchaanga. And you வந்து you have to realize, நீங்க realize பண்ணலனா எதுமே சாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. எல்லா தரப்பும் கனெக்ட் ஆமா 2K kids 90 kids இல்ல யார் இருந்தாலும் வந்து they have to realize அவங்க ego is getting in their way of their like career and everything. So if they realize that like you have to put it back and you have to like be realistic about it, I think anyone can achieve whatever they want in life. ஆமா ஈகோ இருக்கக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி ஈகோ இருக்கக்கூடாது. ஆமா அதனாலதான் the hero's parents கூட காமிச்சாங்க. The father had a lot of ego, but then in the end he put it back and he was happy finally in his life. So thank you. நாங்க யதார்த்தமா தான் வந்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 3 கதையா சொல்லிட்டது அப்புறம் செகண்ட் ஹாஃப் எப்படா ஒர்க் அவுட் ஆகும் வேலை ஆகாதடா அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சா செகண்ட் ஹாஃப்ல வைக்கிறாங்க பாருங்க ட்விஸ்ட். அதுதான் பெரிய விஷயமா இருந்தது. பரவாயில்ல. மியூசிக் சொல்ல போனா அவ்வளவு அருமையா இருந்தது. சித்ஸ்ரீராமோட பாட்டுலாம் அந்தரா இருந்தது. எனக்கு என்னவோ டைரக்டர்னு போய் பார்த்தா அது வேற ஒருத்தர் பேர் இருக்கு. ஆனா பிரதீப் ரங்கநாதனோட ஸ்கிரீன் பிளே மாதிரி இருந்தது இந்த படம். காலேஜ் லவ், ஸ்கூல் லவ், எல்லா லவ்வும் இதுல சொல்லியிருக்காங்க. 2K kids வந்து எல்லாமே அது போர் அடிக்காம சொன்னது இந்த படத்தோட பெரிய விஷயமா நான் பாக்குறேன். மீண்டும் மீண்டும் பார்க்க தோணுது இந்த படம். ரொம்ப அருமையான மியூசிக் டைரக்டர், ரொம்ப அருமையான டைரக்டர். இவங்க 2 பேர் இறங்கி நடிச்சிருக்காங்க. மிஸ்கினும் வந்து அந்த இவரும் விஷ்ணு விஷாலும் இறங்கி நடிச்சது. ஒரு தலகணம் இல்லாம ஒரு பையனுக்காக பண்றது வந்து இந்த திரைத்துறைக்கு வரப்பிரசாதம். ரொம்ப அருமையா இருந்தது படம். எங்கேயுமே போர் அடிக்கல, ஜாலியா போச்சு. அதுதான் இன்னைக்கு பசங்க நிறைய பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். நிறைய லவ்ல பிரேக்கப் வரும். பிரேக்கப் வந்தாதான் சரி அது லவ். ஆனா பிரேக்கப் ஆயிட்டு ஒருத்தன் உட்காந்துக்கிறான் பாத்தீங்களா, 1 வருஷம் 3 வருஷம் என்னைக்குன்னு டேய் அவசரம் இதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு அவங்க தலையில அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுனால தப்பு நம்ம மேலதான். பொண்ணு பார்த்தாலும் தப்பு நம்ம மேலதான், பையன் பார்த்தாலும் புரிஞ்சுக்கிட்டு அந்த செத்து போன லவ் லைட்டா துளிர் விட ஆரம்பிக்கும் இந்த படம் பார்த்தா. நான் சான்ஸே இல்ல. லாஸ்ட் சீன்ல ஒரு இதாகும், பிளாஸ்ட் ஆகும். ஐயோ இது சேது பாலா அண்ணன் அவள் தான் முடிஞ்சது கதைன்ட்டு ஆர்டர் இது ஆயிடுச்சு. நல்ல வேலை காதுங்க காப்பாத்தினாங்க. எங்க ஹார்ட் அட்டாக்ல இருந்தா காப்பாத்திட்டாங்க. அந்த அளவுக்கு ட்விஸ்ட் வச்சாங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப அழகா இருந்தது படம். Positive, it's grateful to everyone. Negative இல்ல இல்ல காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. அதான்
இந்த வார்த்தை சின்ன அவங்க பிடிச்சாங்க. நல்லா இருந்தது. பையன் புது படம்ன்ற மாதிரி தெரிஞ்சுதா பையனுக்கு? இல்ல நல்லா நடிச்சிருந்தாங்க, டெபியூக்கு நல்லா நடிச்சிருந்தாங்க. லவ் பண்ணால சின்ன சங்கடம் உடனே புரிஞ்சுதாங்க. அந்த ஈகோ அது ரொம்பவே காமிச்சிருந்தாங்க. ஒரு 2K கிட்ஸ் லவ் ஸ்டோரி நல்லா காமிச்சிருந்தாங்க. இட் வாஸ் குட், இட் வாஸ் கிரேட். ஒண்ணுக்காக விட்டு கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வருவான். அந்த தேவை எல்லாத்தையும் நல்லா இருந்தது. அவரும் சூப்பரா நல்லா பண்ணிருந்தாங்க. Yeah, it was really good, great. நீங்க எங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க? இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் ஈகோ இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி. it was good, நல்லா இருந்தது. இந்த பேபி படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட கதைன்னா விஷ்ணு விஷால் ஒரு நடிகர், அவர்கிட்ட ஒரு டைரக்டர் போய் கதை சொல்றாரு. 2-3 கதை சொல்றாரு, எல்லாமே அவர் ரிஜெக்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு லவ் ஸ்டோரி வேணும்னு கேட்டோன்னா இவரோட சொந்த ஸ்டோரி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவரோட அந்த லவ் ஸ்டோரி தான் அந்த படத்தோட கதை. படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப அருமையா இருக்கு, எங்கேயுமே லேக் இல்லை, ரொம்ப சூப்பரா இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா ஸ்லைட்லி டவுன், பட் ஓவராலா வந்து படம் ஒரு அருமையான படம், நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. ரைட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டர்ஸோட இமோஷன்ஸ், அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த டயலாக்ஸ்ல சீன்ஸ்ல வந்து ரொம்ப நல்லா கேப்சர் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து டைரக்டர் வந்து ஆக்டர்ஸ்ட செம்மையா வேலை வாங்கிட்டாரு. ஒவ்வொரு நடிகர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து நியூ ஃபேஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் இமோஷன்ஸ் எல்லாமே பக்கம் வாங்கிட்டாரு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். யாரையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர் மாதிரி சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு எல்லாருமே செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மெயினா ஹீரோ வேற ரேஞ்சில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. விஷ்ணு விஷாலோட கேமியோ வந்து படத்துல ரொம்ப அருமையா இருக்கு. அவருக்கு நல்ல இம்பார்ட்டன்டான கேரக்டர் இருக்கு. அதே மாதிரி ஒரு சில கேமியோஸ் இருக்கு. ரெட்டன் கிங்ஸ்ல இருக்காரு, மிஸ்கின் இருக்காரு, அந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. படம் டெக்னிக்கலாவும் ரொம்ப நல்லா இருக்கு, கேமரா நல்லா இருக்கு, உங்களுக்கு மியூசிக் நல்லா இருக்கு, டிஐ அந்த மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப அருமையா அந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க. எடிட்டிங் முதல் கொண்டு கண்டிப்பா ஒரு முறை பார்க்க வேண்டிய ஒரு படம், கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு படம். எல்லாம் நிறைய இந்த ஜென்ரேஷன் இருக்கிற பசங்க வந்து பார்க்கலாம், படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்புறம் மியூசிக் கூட நல்லா இருந்துச்சு, மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆமா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருந்தாங்க. அது இந்த ஜென்ரேஷன்ல யாருமே அப்படி இல்லை, ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்க. மிஸ்கின் சார் சூப்பர் மாஸ், அவர் சூப்பரா மாசா பண்ணிட்டு இருந்தாரு படத்துல. ஹீரோயின் எல்லாருமே சூப்பரா பண்ணிருந்தாங்க, எல்லாருமே ரொம்ப அழகா சாமிங்கா எல்லாமே அழகா இருந்தாங்க. அவரு எப்பவுமே காமெடி, ஆமா அது எல்லாமே ஃபன்னா இருந்தது பார்க்கவே. நல்லா படம், எல்லாம் வந்து பார்க்கலாம், ஜாலியா பார்க்கலாம். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்தா ரொம்ப ஜாலியா இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் ஃபன்னா வந்து பார்க்கலாம் அந்த படத்தை. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா சூப்பரா வந்திருக்கு. நினைச்ச மாதிரி எங்கெங்கெல்லாம் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க நினைச்சோம் அங்கெல்லாம் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது பார்க்கும்போது, நம்மள ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடைசியில எல்லாம் நல்லபடியா போகும்போது எல்லாரும் ஒரு மாதிரி ஹாப்பியா போகும்போது திருப்தியா இருக்குதுங்க. உங்களுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாரும் கூப்பிட்டு போட்டோ கிட்ட எல்லாம் எடுக்கிறாங்க, பாத்தீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. இதுக்காக தான் எல்லாரும் ஒழிச்சோன்றது அது உண்மையில நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு July 11 இன்னைக்கு. எல்லாரும் போய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட படத்தை போய் தியேட்டர்ல பார்த்தா நல்லா இருக்கும். அண்ணா என்ன சொன்னாரு? அண்ணா ரொம்ப ஹாப்பிங்க, அண்ணா ரொம்ப ஹாப்பி. அதான் படம் நல்லா வந்திருக்கு, எல்லாரும் அவங்க வேலை கரெக்டாக பார்த்துருக்காங்க. டைரக்ஷன் சைட்ல இருந்தும் சரி, மியூசிக், எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லா வேலையும் அவங்க கரெக்டாக பண்ணதால நீட்டான ஒரு படமாக வந்திருக்கு. இதுக்கு மேலே கடவுள் கையில் இருக்கு, ஆடியன்ஸ் கையில் இருக்கு, ப்ரெஸ் மீடியா உங்க நண்பர்கள் உங்க கையில் இருக்கு. சூப்பர் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு July 11. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட போய் தாராளமாக ஜாலியாக ஒரு 2 hours என்டர்டைன்மெண்ட் பார்க்கலாம். எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், எதிர்பார்த்து சூப்பரா இருந்துச்சு, அழகாவும் இருந்தாங்க. யாரு? நான் செகண்ட் ஹாஃப் தான் வந்து
ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோ ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்ல, சூப்பரா பண்ணிருக்காரு. எல்லாம் அப்படிதான் இருக்கணும். இப்ப ஈகோ தானே லவ்வ தடுக்கிறது. நல்லா இருக்கு, எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. எதிர்பார்த்தோம், ஆனா ஃபர்ஸ்ட் பாக்கும்போது ரியல் நினைச்சேன், அதுக்கப்புறம் ஓகே தான். விட்டு கொடுத்தா தானே லைஃப ரிலேட் பண்ண முடியும். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்தது படம் மொத்தமாவே. அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க, காமெடியா இருந்தாலும் நல்லா இருந்தது. சாரி 2K கிட்ஸ்க்காக தான் எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு நிஜமாவே. ஹீரோ வந்துட்டு ரொம்ப கியூட்டா இருந்தாரு. அவர் வந்து சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அக்செப்டிங்கா இருந்தது. ஆமா, அது வந்துட்டு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. கொஞ்சம் எங்க சேராம போயிடுவாங்களோன்னு சொல்லி, பட் லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் மாதிரி வச்சு சேர வச்சுட்டாங்க. ஸோ அது ஹாப்பியா இருந்தது. மிஸ்கின் சார் வந்து சொல்லுவாங்க எப்பவுமே நல்லா இருக்கும். ஆக்சுவலி நாங்களாம் விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் தான், அவருக்கு எல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுதான் எங்களுக்கு கிடைச்சாங்க. சாரி ஹீரோயின் கிங்ஸ்லி. அவர் எப்பவுமே வந்துட்டு அவர் எப்பவுமே வந்து கியூட்டா பண்ணுவாரு காமெடி எல்லாம். ஆமா, தோத்து போயிடுவாரு. அதான் அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவர் வெளியே வந்த உடனே வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போனேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அப்பயே வந்து தெரிஞ்சிச்சு எங்களுக்கு எப்படியாவது சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. புரியல. ஓகே, நல்லா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்க முடியுமான்னு தெரியல, நாங்களும் பார்க்கலாம், எங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்க்கலாம். எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. சாங்ஸ் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் அந்த ஹீரோயின் காட்டும் போது ஒரு சாங் வந்தது இல்லையா, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு லவ் ஸ்டோரி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஓ பேபி வேற மாதிரி, அதாவது மாசு, அதாவது கியூட், ரொமான்ஸ், ஃபைட் அப்படியே அள்ளிச்சு. அப்படி ரொம்ப ஒரு மாதிரி புல்லரிச்சுப்பா. காலேஜ் லவ் ஸ்டோரி, அந்த ஸ்கூல் லவ் ஸ்டோரி, அதெல்லாம் என்னோட அந்த கிரஷ் பேர் சொல்லாமான்னு தெரியல. இல்ல அதெல்லாம் வேணாம். இல்ல தம்பி கிரஷ் கிட்ட அடி வாங்க வச்சிருக்காரு தம்பி. அப்புறம் ஸ்கூல் காலேஜ் கிரஷ் அது, அதெல்லாம் வந்து சரியா. அதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை ஒரு படமா எடுத்தா எப்படி இருக்கும். அதாவது இப்படி ஒரு காதல் தோத்துருச்சுன்னா இந்த பக்கம் ஒரு காதல், இந்த பக்கம் ஒரு காதல் தோத்துச்சுன்னா இந்த பக்கம் ஒரு காதல். அது வந்து அந்த மனசு ஏத்துக்காது தம்பி. ஐயோ அதையே தம்பி கேக்குறேன். முக்கியமா அந்த ஹீரோயின், அந்த ஹீரோயின் என்ன அழகு, என்ன அழகு, எப்படா சூஸ் பண்றீங்க? எங்கடா இருக்காங்க இந்த மாதிரி பொண்ணுங்களா? இருக்காங்களா? ஆனா உண்மையிலே ஹீரோயின் அட இறப்பா. ஃபர்ஸ்ட் ஹீரோயின், அதுக்கப்புறம் கதை, அதுக்கப்புறம் ஹீரோ, அதுக்கப்புறம் டைரக்ட். உண்மையிலே ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி ரைட்டர் ஒருத்தர் இருக்காரு. அவன் எவ்வளவு ருசிச்சு எழுதிருப்பான். அந்த கதையை அவ்வளவு அழகா எழுதிருக்காங்க. உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பாட்டும் அந்த மியூசிக்கும் எல்லாமே அவ்வளவு அருமையா இருந்துச்சு. எனக்கு ஃபுல்ஃபில்டா ஓவராலா நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. அது முக்கியமா பெரிய ஹீரோலாம் வந்து கொஞ்சம் கூட பெரிய ஹீரோலாம் கொஞ்சம் கூட எந்த ஈகோவும் பார்க்காம நடிச்சிருக்கிறது பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அவங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீ எனக்கு மட்டும்தான் கேமரா வைக்கணும், இவனுக்கு கேமரா வைக்க கூடாது அப்படி சொல்ற இடத்துல நீ எனக்கும் கேமராவை நீ அவனுக்கு கேமரா வைப்பா, அவன் பாவம் வளர்ந்து வரான் அப்படின்னு சொல்ற இடம் பெரிய விஷயம். மிஸ்கின் சார் நடிச்சிருக்காரு, விஷ்ணு நடிச்சிருக்காரு. ஆனா அவர் வந்து ப்ரொமோட் பண்றான்ற போது பெரிய விஷயம். ஒரு வளர்ந்து வரும் நடிகனுக்கு இந்த படம் பெரிய ஒரு ஹிட்டா இருக்கும். நல்லா இருக்கு படம், அருமையா இருக்கு. ஓ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி மன்மஜாலம் அந்த நாளும் படம் நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு லவ் ஸ்டோரி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஓ பேபி வேற மாதிரி, அதாவது மாசு, அதாவது கியூட், ரொமான்ஸ், ஃபைட் அப்படியே அள்ளிச்சு. அப்படி ரொம்ப ஒரு மாதிரி புல்லரிச்சுப்பா. காலேஜ் லவ் ஸ்டோரி, அந்த ஸ்கூல் லவ் ஸ்டோரி, அதெல்லாம் என்னோட அந்த கிரஷ் பேர் சொல்லாமான்னு தெரியல. இல்ல அதெல்லாம் வேணாம். இல்ல தம்பி கிரஷ் கிட்ட அடி வாங்க வச்சிருக்காரு தம்பி. அப்புறம் ஸ்கூல் காலேஜ் கிரஷ் அது, அதெல்லாம் வந்து சரியா. அதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கை ஒரு படமா எடுத்தா எப்படி இருக்கும்.
அதாவது இப்படி ஒரு காதல் தோத்துருச்சுன்னா இந்த பக்கம் ஒரு காதல், இந்த பக்கம் ஒரு காதல் தோத்துச்சுன்னா இந்த பக்கம் ஒரு காதல். அது வந்து அந்த மனசு ஏத்துக்காது தம்பி. ஐயோ அதையே தம்பி கேக்குறேன். முக்கியமா அந்த ஹீரோயின் அடடடடா அந்த ஹீரோயின் அடடடடா என்ன அழகு என்ன அழகு. எப்படா சூஸ் பண்றீங்க? எங்கடா இருக்காங்க இந்த மாதிரி பொண்ணுங்களா? இருக்காங்களா? ஆனா உண்மையிலே ஹீரோயின் அட இறப்பா. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் அதுக்கப்புறம் கதை, அதுக்கப்புறம் ஹீரோ, அதுக்கப்புறம் டைரக்ட். உண்மையிலே ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி ரைட்டர் ஒருத்தருக்காரு. அவன் எவ்வளவு ருசிச்சு எழுதிருப்பான். அந்த கதையை அவ்வளவு அழகா எழுதிருக்கான். உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த 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 பாட்டும் அந்த அந்த மியூசிக்கும் எல்லாமே அவ்வளவு அருமையா இருந்துச்சு. எனக்கு ஃபுல்ஃபில்டா ஓவராலா நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. அது முக்கியமா பெரிய ஹீரோலாம் வந்து கொஞ்சம் கூட பெரிய ஹீரோலாம் கொஞ்சம் கூட எந்த ஈகோவும் பார்க்காம நடிச்சிருக்கிறது பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அவங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீ எனக்கு மட்டும்தான் கேமரா வைக்கணும், இவனுக்கு கேமரா வைக்க கூடாது அப்படி சொல்ற இடத்துல நீ எனக்கும் கேமராவை நீ அவனுக்கு கேமரா வைப்பா, அவன் பாவம் வளர்ந்து வரான் அப்படின்னு சொல்ற இடம் பெரிய விஷயம். மிஸ்கின் சார் நடிச்சிருக்காரு, விஷ்ணு நடிச்சிருக்காரு. ஆனா அவர் வந்து ப்ரொமோட் பண்றான்ற போது பெரிய விஷயம். ஒரு வளர்ந்து வரும் நடிகனுக்கு இந்த படம் பெரிய ஒரு ஹிட்டா இருக்கும். நல்லா இருக்கு படம், அருமையா இருக்கு. எனக்கு கொஞ்சம் நல்லா கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நானும் ஒரு ஃபில்ம் மேக்கர் தான், அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ கொஞ்சம் நல்லா கனெக்ட் ஆச்சு. நல்லா கொஞ்சம் எடுத்து சொல்லியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஓகே வந்தது, சூப்பராக இருந்தது. ஸ்க்ரீன் பிளே ஓகே, படம் நல்லா இருந்திருக்கு. டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு லவ் ஸ்டோரி சொல்றாங்க. ஸோ அதுதான் கதை. மியூசிக்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. இல்ல உண்மையிலே நல்லா பண்ணிருக்காரு. ஃப்ரெஷர் மாதிரியே தெரியல, ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காப்ல. எதிர்பார்ப்பு வந்து சுத்தமா இல்லாம தான் வந்தது. ஆனா இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. 2K கிட்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகும். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வேற மாதிரி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு எல்லாமே. இதுக்கு அப்புறம் வருவாங்க பார்த்தல அல்டிமேட்ல நல்லாதான் இருந்துச்சு படம். ஓகேண்ணா. சூப்பர், வேற லெவல், சூப்பரா இருக்கு படம், சூப்பர். தல விஸ்வாசி கிருஷ்ணகுமார் ஆரம்பம் படத்துல நீங்க பாத்திருப்பீங்க. நயன்தாராவை காப்பாத்துற சீன்ல வந்திருப்பாரு. அந்த ஆக்டர், அதாவது ஒரு நடிகர் டைரக்டரா மாறி பேபி, அதாவது ஓஹோ எந்த பேபின்னு எடுத்திருக்கிறாரு. கண்டிப்பா ஏன்னா இளைய தலைமுறையை அக்கா சுகந்தி அக்கா வாழ வைக்கணும். அந்த இதுல வந்தேன். என்னோட தலையோட வெறித்தனமான ஃபேன் வந்து ஒரு கிருஷ்ணகுமார் டைரக்டரா மாறி எடுத்திருக்காரு. படம் அருமையா இருக்குது. அதாவது பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள்ட்ட சண்டை பண்ணி வயலண்ட் பண்ணா அந்த குழந்தை வந்து ஃபியூச்சர்ல தன்னோட பொண்டாட்டி இந்த மாதிரி இருப்பாங்களே அப்படின்றத வந்து அது மைண்ட் பண்ணி அது ஒரு சினிமா கதையா எடுத்து ஒரு படத்துக்கு ஒரு நடிகருக்கு சொல்ல போற கதை தான். கதை சிம்பிள் கதையா இருந்தாலும் 2K கிட்ஸுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்றத அவ்வளவு அழகா வந்து இந்த ஆஹா எந்த பேபில சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா இன்னைக்கு ஓஹோ சரி ஆகானே சொல்லிக்கலாம்டா. ஆகானாலும் ஓகானாலும் ஒண்ணுதான்டா சுகந்தி அக்கா சொன்னா. ஓகேவா? அது மாதிரி ஓஹோன்னு அந்த கிருஷ்ணகுமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணகுமார. ஏன்னா நான் ஆரம்பம் கிட்டத்தட்ட ஒரு 1000 வட்டம் பார்த்திருப்பேன். அதுல ஒரு விசுவாசமா பண்ணிருப்பாரு. அதே மாதிரி அவரோட படத்தை விசுவாசமா பண்ணிருக்காரு. தலையோட ஆசீர்வாதமும் அந்த பரமசிவனோட ஆசீர்வாதமும் இந்த மாதிரி கிரிவலம் முடிச்சுட்டு வந்து இது கிருஷ்ணகுமாருக்கு அர்ப்பணமான ஓஹோ எந்த பேபி சூப்பரா இருக்கு. அதை விட வந்து விஷ்ணு விஷால் வந்து அழகா கேட்டு தன்னோட தவற படத்திலேயே ஒத்துக்கிறாரு. அவர் வாழ்க்கையில நடந்தத ஒத்துக்கிறாரு. நிறைய வந்து ரியல் சீனியா நம்ம பார்த்தோம் இல்லையா, அது ஒரு ரியல் சீனா வந்து படத்தை எடுத்திருக்காங்க. ஆல் ஓவரா சூப்பர். படம் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள். ஓகே, அதான் சாங்லாம் ஒரு வட்டம் கேட்கற மாதிரி போட்டிருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, படத்துல எந்த லேகும் இல்ல. புதிய படங்களை நம்ம வாழ வைப்போம். 2K கிட்ஸ் வந்து அதாவது 2K கிட்ஸை வளர்க்குற பேரண்ட்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும். எல்லாருமே பார்க்கலாம், எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா 2K கிட்ஸ்ல கொஞ்சம் கிஸ் சீன்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பர்சனலா நடக்கதான் செய்யும். சரி, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம பாத்துக்குவோம். ஓகேவா?